ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம சோழனும் நிலாவும் பாட்டு கேட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. கூட பாடிட்டு வந்துட்டு இருக்கும்போது நிலாவுக்கு சில இடத்துல பாட வரலை. கரெக்டான நேரத்தில் நம்ம சோழன் வந்து பாடிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம நிலாவோட கையும் சோழனோட கையும் ஒன்றாவே பட்டுட்ருக்கு. அதை நிலாவே பெருசாக எடுத்துக்கல. ஆனால் சோழன் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. தன்னோட கையும் நிலாவோட கையும் ஒன்றாவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக டிரைவிங் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு வழியாக சென்னைக்கு வந்துடுறாங்க. பின்னாடி அந்த பாட்டியும் தாத்தாவும் ரொம்பவே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. மா இடம் வந்துருச்சுமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே சென்னைக்கு வந்துட்டோமா, கொஞ்சம் சீக்கிரமாக வந்த மாதிரி இருக்க தானே? ஆமாம்மா, டிராஃபிக்கெல்லாம் எதுவும் இல்லை, அதனால தான் சீக்கிரமாக வந்துட்டோம் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இந்த ட்ரிப்பு ரொம்பவே நல்லா இருந்துச்சுல, சோழன் வந்தால் தான் எங்களுக்கு இந்த ட்ரிப்பே நல்லபடியாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டியும் தாத்தா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, 2 பேரும் உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2 பேரும் ஏற்கனவே ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, உள்ளே போயிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, இன்னொரு நாள் கண்டிப்பாக நாங்கள் இங்கே வரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கதையே வேண்டாம், முதல்ல உள்ளே வந்து ஒரு காஃபி தண்ணியை வந்து குடிச்சிட்டு போகலாம், உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா டீ காஃபின்னு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. தாத்தாவும் அவங்கக்கிட்ட ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு பாட்டு இருந்துட்டு, சுமங்கலி பொண்ணு நெத்தியில் பொட்டு இல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியில் குங்குமம்லாம் வச்சு விட்டு தலைக்கு பூவும் வச்சு விடுறாங்க. சீக்கிரமாக நாங்கள் நினச்ச மாதிரி ஒரு குழந்தையை பெற்று கையில் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே நிலா வந்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க. சோழன் இருந்துட்டு கண்டிப்பாம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கடுத்ததாக இன்னொரு நாள் வாங்க, கறி விருந்தே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேத்தையும் வழி அனுப்பி வைக்கிறாங்க. நிலா இருந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வந்த மாதிரி இருந்துச்சுல்ல, ஆமாம் நிலா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பேசாமல் நம்ம வேற எங்கேயாச்சும் போகலாமா? வேறு எங்கே போகணும்? திரும்ப யூட்டன் எடுத்து அதே கோயிலுக்கு கொள்ளலாம் போயிட்டு வந்துடலாமா? இல்லை இல்லை, அங்கெல்லாம் வேண்டாம், பீச்சுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதானே, பீச்சுக்கு தானே, போயிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட ஆசைக்காக பீச்சுக்கு கிளம்பி போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு நம்ம அரிசி இருந்துட்டு சந்தாவை தேடி வராங்க. அப்போ நம்ம நடேசன் இருந்துட்டு, அரிசே இங்கே வாப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே வீட்டில் நடந்த எல்லா பிரச்சனையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சந்தாவை என் மாமா பையனுக்கு தான் பேசி முடிச்சுது. ஆனால் சந்தாவுக்கு அவங்கள சுத்தமாக பிடிக்கவே இல்லை, என்னை கூட்டிகிட்டு போன்னு சொல்லி ஒரே அழுந்துகிட்டே இருந்துச்சு. அதனால தான் சந்தாவை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் அங்கே இருக்கிறவங்க கூட்டிகிட்டு வந்து விடுன்னு பயங்கரமாக பிரச்சனை பண்ணிட்டாங்க. ஆனால் சந்தாவுக்கு விருப்பமே கிடையாது. இங்கேயும் சேரன் பையாவை சந்தாவுக்கு ரொம்ப போய் பிடிச்சி போச்சு இல்லை. அதனால தான் இதை எப்படியாவது தடுக்கணுன்றதுனால தான் இவ்வளோ ஒளிவு மறைவாட்டம் ஒரு 10 நாளில் கொண்டு வந்து விடுறதா நான் சொல்லிட்டேன். அதனால தான் அவங்க அமைதியாக இங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க, மற்றபடி எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அவங்க வந்து பிரச்சனை பண்ணுறதுக்குள்ளே சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் சேரன் பையா கிட்டே பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரிசி வந்து சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சரிப்பா உள்ளே போய் அவங்கக்கிட்ட நல்ல முடிவாக பார்த்து பேசு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உள்ளே போகிறாங்க. சந்தா இருந்துட்டு நீங்கள் எப்படி இருக்கீங்க பையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சரியான நேரத்தில் வானத்தை நீதமாக காப்பாற்றின, இது நம்மளுடைய குடும்பம், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம தானே பார்க்கணும், அதைத்தானே நானும் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வானத்தை வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சரி எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக எல்லோரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நிலா இருந்துட்டு பீச்சுக்கு போகலாமா, நீங்கள் என் செப்பலை பார்த்துக்கிறீங்களா, நான் போய் தண்ணியில் கொஞ்ச நேரம் கால் நனைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. இந்த செருப்பெல்லாம் யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க, தாராளமாக விட்டுட்டு போகலாம் வாங்க, நானும் உள்ளே வரேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அப்படின்னா நீங்களும் தண்ணியில் நினைறீங்களா? 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ 4 மாதத்துக்கு ஒரு தடவையோ தான் இந்த பீச்சுக்கெலாம் வர வேண்டியதாக இருக்குது, அதனால் எனக்கும் ஆசை இருக்காதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தண்ணியில் ரொம்ப நல்லாவே ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. நிலாவோட கையை சோழன் பிடிக்கவும் சோழனோட கையை நிலா பிடிக்கவும்
அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. பாதி நனைஞ்சாச்சு. முழுசா நனைஞ்சிடும் வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அப்புறமா ஜலதோஷம் பிடிக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. 45 நிமிஷம் விளையாடிட்டு இருக்கிறபோதெல்லாம், உங்களுக்கு எதுவும் தெரியலல்ல? அதெல்லாம் தெரியாது. ஆனா முழுசா நனைஞ்சா தெரியும் தானே! அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. சரி சோளம் அது வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சோளம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்க வாழ்க்கையில பெருசா ஏதாவது சாதிக்கணும். ஏன்னா, நீங்க எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க. உங்களுக்காக நான் எதுவும் பண்ணலன்னு தான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நீங்க டிரைவிங் வேலைய மட்டும் பார்த்துட்டு இருந்தா பத்தாது. குடும்பத்தையும் பார்க்கணும். 8 மணி நேரம் வேலையும் பார்க்கணும். அப்படின்ற மாரி சொல்றாங்க. நீங்க எனக்காக ஏதாச்சும் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, நான் கேட்கறத மட்டும் செய்றீங்களா? என்ன கேட்டுற போறீங்க? தாராளமா கேளுங்க. நான் செய்றேன். அப்படின்ற மாரி நிலா வந்து சொல்றாங்க. சோழன் அப்படி நிலா கிட்ட என்ன கேட்க போறாருன்றத வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க் யூ.